இப்போ நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு சேவை செய்யும்போது எங்கள் ஊரில் ஒரு நாடகத்தில் பப்புன்னு பாடுவாப்ல, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்குது, உங்களுக்கு இது இருக்குது, வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன கேள்வி வருது? உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? வருதா இல்லையா? 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதலியார் தான் பேசிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாவுசி, அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க. 9 வருஷம் சிறையில் இருந்தேன், 9 வருஷம் சிறையில் இருந்தேன், என் சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களா யாராவது? அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலையேங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டீங்கல்ல சொல்லக்கூடாது. புரியுதா? அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படும்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உன் உச்சத்திலே இருப்பா, நீ 1 ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும். உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி சொல்லுங்க, நான் சொல்றது நேசம் வருமா வெறுப்பு வருமா? அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. வந்தோம், நம்ம செய்யறோம், இது என் கடமை, நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும். என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும், அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், இவருக்கு எல்லாம் இருக்கலாம். அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. புரியுதா? நேச்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? அவருக்கு கடை வச்சுட்டு இருக்கு, ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல, எனக்கு இருக்கா? அவரை இப்ப வச்சு கூட படம் எடுக்கால் இருக்கு, எனக்கு யாராவது படம் தயாரிக்கால் இருக்கு, அதில் பாய்ந்து ஓடுவான். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், எனக்கு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான், எந்த விடுதியிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன், எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன். அப்ப எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன். சிறைக்குள்ள தனிமை சிறை இருக்குல்ல, எல்லாரும் சிறையில் இருப்பாங்க, எனக்கு தனி வளாகம், தனி சிறை, ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும். 6 மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. புத்தகமும் நானும் தான். அப்போ ஒரு வன்மை யாரும் பாரு மனசுக்குள்ள, இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு. அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். சும்மா சீமானு அவரு தம்பி, நான் இங்க பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன், ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. இப்படி பேசிட்டு கூடாது. ஏன் அப்படி வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா? திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் இந்த அதிமுக, இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். இது 2 தனித்தனியா இருக்கு, 2ஐயும் எடுத்து சண்டை போட்டுக்கணும். 2ஐயும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. இதை எழுத்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. டேய் என்னைய கொல்லணும்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படிற அவன் பெத்தா புள்ளதானே நானு. இது என்ன கோட்பாடு சொல்லு நீ? இப்ப எடப்பாடி ஐயா பாருங்க, அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. அவர் 4.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது இதை பேசியிருக்கலாமே, பேசியிருக்கலாம்ல. அது அது சரியில்லை. எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அண்ணாதுரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு. நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? இந்த கட்சி சரியில்லை, நான் சொல்றேன். இந்த ஆட்சி சரியில்லை. நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல,
அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வாரேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இருக்கு. சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை. அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன். அப்படி சொல்லணும், குறையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாரு சரின்னு கேட்பான். நான் சரின்னு சொல்லணும், நான் எப்படி சரின்னு விளக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் இங்க தேவைப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.